தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து சிவானந்தரின் நல்லிணக்கத்தால் பாலகிருஷ்ண மேனன் என்னும் இளைஞன் எங்கனம் சுவாமி சின்மயானந்தர் ஆனார், அவர் இச்சமுதாயத்திற்கு என்னெல்லாம் பணி செய்தார் என்பது குறித்து நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். சுவாமி சின்மயானந்தர் குரு சுவாமி தப்போவன் மகராஜிடம் ஆசி பெற்று 1951 வருடம் மே மாதம் கங்கோத்ரியில் இருந்து முதலில் ரிஷிகேஷத்திற்கு நடந்தே வந்தார். அங்கிருந்து டெல்லி வந்து நம் நாட்டின் முக்கிய நகரங்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கும் தன் பாத யாத்திரையை தொடர்ந்தார். பாத யாத்திரையின் போது ஆசிரமங்களிலும் கோவில்களிலும் வீதியோர மர நிழல்களிலும் தங்கி பிக்ஷை ஏற்று உணவு அருந்தினார். இப்பாத யாத்திரையின் போது அவருக்கு நம் நாட்டின் நிலை தெளிவாக புரிந்தது. நகரங்களில் வாழும் மக்கள் நம் நாட்டின் கலாச்சார ஆன்மீக பெருமையை உணராது எந்தவிதமான உயர்ந்த குறிக்கோளும் இல்லாத வெறும் மனித கூட்டமாக இருந்தார்கள். சிலர் வெறும் ஆன்மீக சடங்குகளை மேலோட்டமாக இயந்திரத்தனமாக செய்து கொண்டு அதன் ஆழ்ந்த கருத்துக்களை அறியாதவர்களாக இருந்தார்கள். அதனால் உண்மையில் எந்தவித ஆன்மீக பலனையும் முன்னேற்றத்தையும் அடையாதவர்களாகவே இருந்தார்கள். நம் நாட்டு மக்களின் பரிதாபகரமான இந்த நிலையை கண்டு சுவாமி சின்மயானந்தருக்கு இரக்கம் மேலோங்கியது. அவர் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். நம் நாட்டு மக்களுக்கு மிக உயர்ந்த குறிக்கோளை, இறைவனை உணர வேதாந்த ஞானத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு. 1951 நவம்பர் மாதம் தன் பாத யாத்திரையை முடித்துக்கொண்டு உத்தரகாசி திரும்பினார். குருவிடம் ஆசி பெற்று 1951 டிசம்பர் மாதம் 31 வேதாந்த சாஸ்திர பிரச்சாரத்தை துவக்கும் தன் நீண்டகால திட்டங்களை எடுத்துரைக்கும் முன்னுரையாக முதல் சொற்பொழிவை பூனே நகரில் ஒரு பிள்ளையார் கோவிலில் அமைத்தார். இம்முதல் சொற்பொழிவின் தலைப்பு நாம் இந்துக்களாக வாழ்வோம், லெட் அஸ் பி ஹிந்துஸ் என்பதே ஆகும். அதே பிள்ளையார் கோவிலில் தப்போவன் மகராஜிடம் கற்ற இறைவனின் உண்மை சொரூபத்தை விளக்கும் வேதாந்த பகுதியான உபனிஷத்துகளை 100 நாட்கள் சொற்பொழிவு செய்தார். இத்தொடர் சொற்பொழிவிற்கு ஞான யஜ்ஞம் என்று பெயரிட்டார். அறிவை கொண்டு அறியாமையை அழித்தல் என்பதே இந்த ஞான யஜ்ஞம் என்பதன் உள்ளார்ந்த பொருளாகிறது. இந்த உலகை பற்றியும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றியும் நமக்கும் இந்த உலகிற்கும் இறைவனுக்குமான உண்மையான உறவை பற்றியும் பெரும்பாலானோர் அறிந்திருப்பதில்லை. இதுவே அறியாமை எனப்படுகிறது. இந்த அறியாமையை போக்கும் விதமாக உள்ள விஷயங்கள் அடங்கியது நம் வேதாந்தங்களின் முடிவில் உள்ள உபனிஷத் என்ற பகுதியாகும். இப்பகுதியை வேதாந்தம் என்றும் கூறுவர். இந்த வேதாந்த அறிவை கொண்டு அறியாமையை அழிப்பதே ஞான யஜ்ஞத்தின் குறிக்கோளாகும். இஞ்ஞானத்தை அளிப்பவரே குரு ஆவார். இவ்வாறு இந்த ஞான யஜ்ஞத்தின் மூலம் சுவாமி சின்மயானந்தரின் சேவை ஆரம்பமானது. இந்த சேவையானது எவ்வாறு விஸ்வரூபம் எடுத்து பல லட்சக்கணக்கான மக்களை பயனடைய செய்தது என்பதை நாம் சிந்திப்போம். பூனேயில் தொடங்கிய ஞான யஜ்ஞம் பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து நாட்டின் பல மாநிலங்களிலும் தன் ஆன்மீக சொற்பொழிவை வெற்றிகரமானதாக நடத்தினார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுவாமி சின்மயானந்தரின் கீதோபதேசத்தை கேட்டு மனித வாழ்வின் உன்னதத்தை உணரத் தொடங்கினர். தமிழ்நாட்டில் சென்னையில் 1953
சில பக்தர்கள் ஒன்று கூடி சுவாமிஜியின் ஆன்மீக பணி மேலும் சிறப்புற்று நடைபெற ஒரு ஞான இயக்கத்தை தொடங்க முடிவு செய்தனர். அதற்கு சின்மயா இயக்கம் என்று பெயர் வைத்து சுவாமி சின்மயானந்தரிடம் அனுமதி கேட்டனர். ஆனால் சுவாமிஜியோ தன் பெயரில் எந்த இயக்கமும் தேவையில்லை என்றார். பக்தர்களோ சுவாமிஜியிடம் சின்மயா என்பதற்கு உண்மையான ஞானம் என்ற அர்த்தம் இருப்பதனால் அந்த பெயர் என்றனர். உண்மையான மேலான இறைஞானத்தை உபனிஷத், பகவத்கீதை போன்றவற்றின் மூலம் நீங்கள் வழங்குகிறீர்கள். தொடர்ந்து இந்த இறைப்பணியை நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல இந்த சின்மயா இயக்கம் தொடங்க உங்கள் அனுமதியை வேண்டுகிறோம் என்று அவர்கள் விளக்கம் கொடுத்தனர். அவர்களின் உண்மையான உயர்ந்த நோக்கத்தையும் ஆர்வத்தையும் உணர்ந்த சுவாமிஜி சின்மயா இயக்கம் தொடங்க அனுமதி அளித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். இவ்வாறு சின்மயா இயக்கம் 1953 உதயமானது. சின்மயா இயக்கம் தொடர்ந்து நாடு முழுவதிலும் சுவாமிஜியின் தொடர் சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்தது. முக்கியமாக ஸ்ரீமத் பகவத்கீதையை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது. சோர்வுற்று தன் கடமையை செய்ய மறுத்த அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசம் செய்து அவனை வெற்றியடைய செய்தார். அதே உபதேசத்தின் மூலம் நம் நாட்டின் கலாச்சார மேன்மைகளை உணராது மயங்கி சோர்ந்திருந்த மக்களை சுவாமி சின்மயானந்தர் விழிப்படைய வைத்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றியடைய செய்தார். சுவாமி சின்மயானந்தர் தன் ஆன்மீக பணியை முறையாக தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு வேதாந்த பயிற்சி பெற்ற சேவகர்கள் தேவை என உணர்ந்தார். இறை ஞானத்தில் தீவிர நாட்டமுடைய இளைஞர்களுக்கு பயிற்சியளிக்க சாந்தி பணி சாதனாலயா என்னும் குருகுலத்தை மும்பையில் 1962 தொடங்கினார். இந்த குருகுலத்தில் பயின்ற மாணவர்கள் இறை வழியில் செல்லும் சாதகன் என்ற பிரம்மச்சரிய தீட்சையை பெற்று நம் நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் சின்மயா இயக்கத்தின் கிளைகளில் தங்களது ஆன்மீக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு சின்மயா இயக்கம் ஒரு ஆன்மீக கலாச்சார மறுமலர்ச்சியை சிறுவர் முதல் பெரியோர் வரை ஆண் பெண் பேதமின்றி அனைத்து மக்களிடமும் உருவாக்கியது. பாலகிருஷ்ண மேனன் எனும் இளைஞன் சுவாமி சின்மயானந்தர் ஆன கதையும் அதன் பிறகு சின்மயா இயக்கத்தின் மூலமாக என்னெல்லாம் பணி செய்தார் என்ற நிறைவு பகுதியை நாம் நாளை தொடர்ந்து சிந்திப்போம். இந்நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.